நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா 15 ஆடு 11 குட்டி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 10 ஆடு குட்டி ஆடுமா, ஒரு ஆடு ரெட்டை குட்டி. 10 ஆடுக்கு 11 குட்டி, மீதி ஒரு 5 ஆடு நல்லா போட்டு சினையாக இருக்குது. 15 ஆடு 11 குட்டி இருக்குது. இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். காலையில் தான் யாரும் தெரிஞ்சு கூப்பிட்டாங்க, விசாரித்து போய் வாங்கிட்டு வந்தேன். யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ஒரு 2-3 பேர் 10 ஆடு 2 செட்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம் 20 ஆடு ஒரு கடை ஒரு ஆள் கேட்டிருந்தாரு. அவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வாங்கிட்டு வந்தேன், அதை விசாரித்து கிட்ட துப்பு தெரிஞ்சு பின்னாடியே வியாபாரி வந்துட்டாங்க. வந்து வேலையை முடிச்சிட்டாங்க. அதனால் கொடுக்க ஒன்று சொல்ல முடியாமல் போச்சு. கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்கள பார்த்து போட்டு வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. நீங்கள் ஆடு பார்த்தே பிடிச்சிருக்குது, நான் போய் விசாரித்தேன், நீங்கள் வாங்கிட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. ஆடு பிடிச்சிருக்குது, அது கூட நானும் வைக்கணும், கொடுங்கன்னு சொல்லி விடாமல் வாங்கிட்டு போயிட்டாங்க. 11,800 விலை முடிஞ்சிருச்சு. இது நான் வாங்கினேன் 11 வாங்கினேன். அப்புறம் செலவோட 2000 எனக்கு ஆச்சு. அப்புறம் அதுக்கு மேலே அவங்க ஒரு 2000 வச்சு 11,800 விலை முடிச்சிட்டாங்க. வாங்கி அலைஞ்சு கூலிக்கு இல்லை செலவு ஒரு 2 ரூபா கிடச்சிது. அதுக்கு 2 லட்சம் பணம் போட்டிருக்கேன். 2000க்கு பணம் கட்டினா தான் ஆடு கிடைக்கும், வாங்க முடியும். பொறுக்கி எடுத்து வேறு இதெல்லாம் நல்லா சினையாட தவணை, நல்லா கலர் வாசி, நல்லா பல், இளம்பல், 2 பல் 4 பல் 6 இருக்குது. ஒரு 2 4 பல் சேர்ந்து இருக்குது. பல் தெளிவாக இருக்குது. நல்ல ஆடுங்க, நல்லா தரமான ஆடுங்க. நல்லா சைஸு, மீடியமான சைஸு. வாங்கினேன். ஒரு 10 நாளாக ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க. கேட்ரிங் வேலை போயிருந்தனால யாருக்கும் ஆடு வாங்கலை, கொடுக்கல. கேப் ஆயிடுச்சு. அப்படியே போட்டேன். அப்புறம் இப்போ தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஆடு இருக்குது வந்து பார்ப்பான்னு. அப்புறம் இன்றைக்கி தான் போய் பார்த்தேன். ஆடு நல்லா தெளிவான தரமான ஆடாக தான் பொறுக்கி எடுத்தேன். அதனால் சினையாடாக குட்டி ஆடுமா பார்த்தா குட்டி கொஞ்சம் நல்லா பெருவிட்டுருக்குது. ஆடெலாம் பார்த்தா எல்லாத்துக்கும் ஆடு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா ஆடு தான், தரமாடு. எல்லாம் சினையாடு மாடி இறங்கிடுச்சு. இல்லை இன்னும் 1 வாரத்தில் குட்டி போட்டுரும். அந்த மாதிரி தரமான ஆடுங்க தான் எல்லாமே. நல்ல ஆடுங்க. ஆட்டை பார்க்கவும் விடாமல் அடிச்சிட்டாங்க. ஒரு வியாபாரி தான் வாங்கினா, அப்படி ஒரு கொண்டு போய் விற்கணும் அப்படி சந்தை ஓட்டுருவார். கன்னிவாடி எதுவும் போவார், இல்லைன்னா அங்கிட்டு பாளைய சந்தை ஓட்டுறாரு. இல்லை யாரும் ஆளுங்களை கொடுக்குறாரு தெரில. இந்த மாதிரி ரவணி ஓட்டி போடான்னு சொன்னோடனே உடனே பின்னாடியே வந்துட்டாங்க. அதெல்லாம் அழைச்சிட்டு மருந்து போட்டு விட்டா நல்லா தெளிவான ஆடுங்க, நல்லா நின்று மேயக்கூடிய ஆடுங்க. நல்லா இருக்குது. நல்லா நீர் இருக்குது, நல்லா நீர் சத்து, நல்லா பராமரிச்சிருக்காங்க. ஆட்டை நல்லா வளர்த்துருக்காங்க. நல்லா சினையாடு, நல்லா கறிக்கட்டோடு இருக்குது. நல்லா சினையாடு. ஆடு தெளிவாக இருந்துச்சு. குட்டியெல்லாம் கொஞ்சம் பெருவிட்டாக இருந்துச்சு. குட்டிங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆடும் தெளிவு, விலை பரவாயில்ல. நல்லா அடித்து பிடிச்சி வாங்கினோம், வாங்கிட்டு போயிட்டாங்க. கேட்டவங்களுக்கு இனிமேல் பார்க்குறேன். ஆடு பார்த்துட்டு நல்ல ஆடாக போட்டு விட்றேன், வாங்கலாம். இங்கே விலையெல்லாம் கொஞ்சம் சூடாகவும் சொல்கிறாங்க, முன்ன பின்ன சொல்கிறாங்க. பார்த்து யோசிச்சு தான் வாங்கணும். ஏன்னா நாங்களாக சேனல் பார்த்துட்டு கூப்பிட்றவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆடு வாங்க வேண்டியது இருக்குது. அவங்க அங்கேருந்து வந்துட்டு போகிற செலவு, அப்புறம் அவங்களுக்கு போய் பராமரிப்பு செலவுலாம் இருக்கிறனால யோசிக்க வேண்டியிருக்கு. இங்கே லோக்கல்னால் பிரச்சனை இல்லை. இப்போதான் பின்னே வாங்கிட்டு போயிடுவாங்க. பிடிக்கலன்னு தெரிஞ்சிடலாம். அவங்க வாங்கிட்டு போயிடணும் யோசிக்கிறாங்கள்ல, அதுக்காக தான் பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு வந்தால் வாங்கி போடுறேன். பார்த்துட்டு கூப்பிடலாம். நல்ல விலையாக இருந்தால் வாங்கிக்கலாம். அங்கிட்டு பச்சை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கிட்டு கொஞ்சம் வெயில் சூடு, விலை குறைஞ்சிருச்சு. பார்க்குறேன். நல்ல பொருளாக தான் எடுக்கலாம். உங்களுக்கு போட்டு விட்றேன், பாருங்கள். ரெடி காசு நாளைக்கு கட்டிட்டு ஓட்டிடுவார். பணம் கட்டிட்டு ஓட்டிக்கிறேன்ட்டார். அதனால தான் நிற்கிது. நாளைக்கு ஓட்டிகிட்டு போயிடுவார். நம்மளும் பணம் கட்டி தான் வாங்குகிறோம். பணம் கட்டாமல் யாரும் தரமாட்டாங்க. ரெடி காசு தான் இங்கே எல்லாமே. ஏன்னா நிறையா பேர் நிறையா விதமாக பண்ணுறனால
எல்லாம் பணம் கட்டாமல் ஆடு விட மாட்டாங்க. சரி நண்பர்களே, இந்த ஆடு விற்றுருச்சு. நான் நெக்ஸ்ட் ஆடு நல்ல ஆடாக பொறுக்கிட்டு எடுத்துகிட்டு கூப்பிட்றேன், போட்டு விட்றேன். கேட்டவங்க வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணுங்கள், இல்லை பக்கத்தில் கிடச்சாலும் பரவாயில்ல வாங்குங்க. இனிமேல் வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, ஆடு வந்துட்டு நான் போட்டு விட்றேன். நண்பர்களே, ஆடு போட்டு விட்றேன். 15 ஆடு இல்லை 16 குட்டி, நல்லா பல் பாய்க்கோட நல்ல ஆடு, தரமான ஆடு. எடுத்துருச்சு 11,800 கொடுத்துட்டேன். 2 ரூபா கிடச்சிது. சரி நண்பர்களே, வேறு செட்டு வந்ததுன்னா நான் போட்டு விட்றேன்.